Hello friends, welcome to JC Games. நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க என்னோட யூடியூப் சேனல்ஸ் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை மற்ற யாராக இருந்தாலும் சரி, நீங்க வந்து யூடியூப்ல ஆல்ரெடி ஒரு சேனல் வச்சிருந்தீங்கன்னா, இல்லை சேனல் கிரியேட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இல்லை கேம் டெவலப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இல்லை ஏதாவது ஒரு கம்பெனிக்கு இல்லை இன்ட்ரடக்ஷன் லோகோவை கிரியேட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு சம்மந்தப்பட்டதாங்க. ஸோ நம்ம வந்து எப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு கேமிங் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட்னா நீங்கள் அந்த வீடியோஸ் பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்ப்போம். இன்னொரு வெப்சைட்டுக்கு நான் போகிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த லிங்க்கு நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டுக்கு போயிடலாம். ஜஸ்ட் நான் வந்து இப்போ மேலே அந்த வெப்சைட் லிங்க் டைப் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோஸ் எப்படி பண்ணலாம் சொல்லி, அதுவும் வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு ஓனாக நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் சொல்லி பார்ப்போம். இது ஆன்லைன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்ல ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் ப்ளஸ் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்குள்ளே நம்ம இந்த வீடியோஸ் பண்ணலாம். ஜஸ்ட் Panzoid இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கிளிப்ஸ் இருக்கும். ஸோ இது அவ்வளவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் வீடியோஸ்க்கான ஷார்ட் வீடியோஸ். ஸோ இதில் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்கும். பப்ஜி அண்ட் நேம் எக்ஸெட்ரா நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் நிறைய வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய இருக்கிற எல்லா வீடியோஸும் பாருங்கள். அண்ட் எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே அது என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் நான் இப்போ ஒரு ரேண்டமாக ஒரு நேம் செலக்ட் பண்ணுறேன். அந்த பிங்க் கலர் ஓகே, இந்த பிங்க் கலர் ஓகே. அண்ட் ஓகே, இந்த பிங்க் கலரை செலக்ட் பண்ணிக்கிடுவோம். அண்ட் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் இன் கிளிப் மார்க் சொல்லி ஒரு ஆப்ஷன் உண்டு. ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு இன்னொரு பேஜுக்கு வரும், இந்த ஓப்பன் இன் கிளிப் மார்க். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் 1 by 1 வீடியோஸ் வரும். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே ஷார்ட் வீடியோஸ் ஜஸ்ட் ஃபார் இன்ட்ரடக்ஷனுக்காக. ஓகே, ஸோ இது வந்து நெட்ஒர்க்னால கொஞ்சம் லோடு டைம் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் எதுவும் நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் சும்மா டெமோக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் அதை அந்த வீடியோவில் நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு வந்து 3 டைமென்ஷனில் உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த 3 டைமென்ஷனில் நீங்கள் காட்டும்போது ஜஸ்ட்டு ப்ளே பண்ணாமல் டைரெக்டாக ப்ளே பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் இந்த பக்கத்தில் கண்ணு மாதிரி ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ கேமரா வந்து உங்களுக்கு சென்டராக ஃபோக்கஸ் பண்ணும். மற்றபடி நீங்கள் டைரெக்டாக நீங்கள் அதை கிளிக் பண்ணாமலே ப்ளே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோ உங்களுக்கு சைடில் தான் காட்டும். பட் நமக்கு வந்து அவ்வளோ கிளியாரிட்டி அண்ட் ஃபுல்லாக பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ப்ளே பண்ணாமல் இந்த கண்ணை கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் அடுத்து பக்கத்தில் இருக்க ப்ளே பட்டனை நீங்கள் ப்ளே பண்ணீங்கனாலே போதும், உங்களுக்கு ப்ளே ஆகும் இந்த வீடியோ. ஸோ ஜஸ்ட் பி பேஷன், ஏன்னா நெட்ஒர்க்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கும் டைம் எடுக்கும். அண்ட் நீங்கள் ப்ளே பண்ணணும், உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வீடியோட கடைசியில் போடுற மாதிரி தேங்க்ஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு இன்ட்ரடக்ஷன் இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த ஒரு வீடியோ பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் எப்படி நம்மளுடைய டீட்டெயில்ஸை ஆட் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டோம். லோடிங் ஓகே, இப்போ லோட் ஆயிடுச்சு. அண்ட் நாம் இப்போ அதை ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் வந்து காப்பிரைட் இஷ்யூ இந்த மாதிரி வரும், நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ராயல் ஃப்ரீக்குள்ளது தான். அண்ட் ஆல்சோ இதில் இன்பில்டோட சவுண்ட் எஃபெக்டோட இருக்கும். ஸோ நீங்கள் இதை தாராளமாக உங்களுடைய கேம்ஸ்க்கோ இல்லை உங்களுடைய வீடியோஸ்க்கோ எதுக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், லோகோக்காக கூட. ஜஸ்ட் ஸோ இது ஓகே. ஸோ இந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணி இது எப்படி நம்மளுடைய டீட்டெயில்ஸ் இதில் ஆட் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணி இதில் நம்ம எப்படி நம்மளுடைய டீட்டெயில்ஸை வந்து ஆட் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். ஜஸ்ட் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், டிக் மார்க் போட்டு. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். உங்களுக்கு அதாவது இந்த வீடியோட ரெசல்யூஷன், ஸோ நான் எப்போவுமே 1080 தான் செலக்ட் பண்ணேன். ஸோ நீங்களும் 1080 செலக்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் கம்மியான ரெசல்யூஷனில் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மியான ரெசல்யூஷனை செலக்டலாம். பட் நாட் அன் இஷ்யூ, இது வந்து உங்களுக்கு பெருசாக எடுக்காது.
எம்பி பெரிய சைஸ்க்கு வராது. நீங்கள் 1080 செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ரேம் ரேட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் லென்த் ஆஃப் த வீடியோ பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. ஸோ நீங்கள் எப்போவுமே பேசிக்கலாகவே ஒரு ஷார்ட் வீடியோ நீங்கள் கிரியேட் பண்ணுங்கன்னா 10 செகண்டுக்குள்ளே இருக்க மாதிரியே பாருங்கள். அண்ட் மோர் தென் 10, 15 செகண்ட், 25 செகண்டுக்குலாம் போக வேண்டாம். ஸோ அது வந்து ரொம்ப சலிப்பை கொஞ்சம் ஏற்படுத்திடும் அந்த வீடியோவோட இன்ட்ரடக்ஷனை பார்த்து. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த கியூப் மாதிரி இருக்குது, பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே நம்ம எடிட் பண்ண வேண்டிய மற்ற டீட்டெயில்ஸ், நம்மளுடைய டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிளியராக வரும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்னு எழுதிருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும், தனியாக எக்ஸ் தனியாக. ஸோ நான் இதில் ஃபுல்லாக நான் என்னுடைய நேம் ஜஸ்ட் ஜான் டைப் பண்ணுறேன், ஜஸ்ட் ஜே. அண்ட் இதில் ஓ அண்ட் இதில் ஹெச் அண்ட் அண்ட் oops, ஐம் சாரி. ஸோ இதில் எதுவுமே எடிட் ஆகலை, நான் ஒரு சின்ன தப்பு பண்ணேன். டேப் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் டேப் ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். ஸோ மற்ற எடுத்து நீங்கள் சேவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நீங்கள் ஒவ்வொரு டீட்டெயில் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போதும் மேக் ஷுர் உங்களுக்கு வந்து டேபோ இல்லை வேறு எதுலையாவது மவுஸ் வச்சு கிளிக் பண்ணிடுங்க இந்த பாக்ஸ்குள்ளே மட்டும். ஸோ உங்களுக்கு அது கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து ரைட் சைடில் இருக்க அந்த ப்ரிவியூ விண்டோஸில் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக காட்டிடும் உங்களுக்கு வந்து எடிட் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி. ஸோ நான் மற்றது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுறேன், மற்ற லெட்டர்ஸ் எனக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் உண்டு. இந்த வீடியோ அந்த லெட்டர்ஸோட பொசிஷனை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம், அண்டு லைட் எஃபெக்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் பிக்சர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் உண்டு கீழே. நான் ஜஸ்ட் ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்குமே நான் தனித்தனியாக ஒவ்வொரு கலர்ஸ் கொடுக்குறேன். ஜஸ்ட் இப்போ ஜேக்கு க்ரீன் கொடுக்குறேன், அண்ட் ஓக்கு வந்து நான் ஜஸ்ட் ரெட் கொடுக்குறேன், அண்ட் ஹெச்க்கு வந்து நான் ப்ளூ கொடுக்குறேன், ப்ளூ 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 டார்க் ப்ளூ. ஓகே, அண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லோ கலரை டிஃபைன் பண்ணுறேன், எல்லோ. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸில் இந்த மாதிரி உங்களுடைய நேமையோ இல்லை உங்களுடைய யூடியூப் சேனல் நேமையோ இல்லை உங்களுடைய கம்பெனி நேமையோ நீங்கள் இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு, அண்டு நீங்கள் இதில் இருக்கிற மியூசிக் உங்களுக்கு பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சாங் சிம்பிள் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நாமளே கூட நம்மளுடைய மியூசிக்கை இம்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த மியூசிக் கூட ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில். ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிங்கனாலே நீங்கள் இந்த ஃபைலை செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதில் ஆட் ஆயிரும். அண்ட் ஆட் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்னொரு வாட்டி ஒரு ப்ரிவியூ பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணது எல்லாமே பர்ஃபெக்டாக ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பர்ஃபெக்டாக நினச்சிங்கன்னா கீழே லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி, அதில் வந்து பேஸ் பேலன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டி ஸ்லோ கொடுப்போம். பிகாஸ் எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டிங்கிற போது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் குவாலிட்டியோட இருக்கும், அண்ட் அது வந்து ரெண்டர் ஆகிறதுக்கு ரொம்ப டைமும் எடுக்கும். ஸோ அட் த சேம் டைம் ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கிடணும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஃபார்மேட், உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. என் பார்வைக்கு இந்த ஃபார்மேட் பெட்டர். அண்ட் ரெண்டர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால்குலேட்டிங் டைமிங் சொல்லி வந்துடும். அண்ட் உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னு சொல்லி அது உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து இருக்குது. ஸோ உங்களுக்கு நெட் ஸ்பீடு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது சீக்கிரமாக முடிஞ்சிடும், இல்லைன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லோ முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் பெட்டர் குவாலிட்டி இல்லை ஸ்லோ வேண்டாம், நீங்கள் ஜஸ்ட் குட் குவாலிட்டி மட்டும் நீங்கள் கொடுத்தா கூட பரவாயில்ல, உங்களுக்கு வந்து குட் குவாலிட்டியில் இருக்கும். ஸோ இட்ஸ் டிபெண்ட் அப்பான் யூ. ஸோ நான் மோஸ்ட்லி குட் குவாலிட்டி அண்ட் ஸ்லோவானாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் கொடுக்குறது. ஸோ கொஞ்சம் பெட்டர் எஃபெக்டோட இருக்கும்ட்டு. ஓகே, ஸோ இப்போ எனக்கு 35 minutes காட்டுது. ஓகே, அண்ட் ஐ வில் பி பேக். ஓகே, இப்போ ஃபியூ செகண்ட் இருக்குது. ஓகே, எனக்கு 2 டைம் முடிச்சு. இப்போ இங்கே டவுன்லோட்னு சொல்லி வீடியோ ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் சைட் டவுன் பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஃபைல் டவுன்லோட் ஆகிறது காட்டும் இஃப் நீங்கள் க்ரோம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. ஓகே, ஸோ நம்ம இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் டபுள் கிளிக் அண்ட் வீடியோ லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இட்ஸ் லோடிங்.
யா, இது லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா இதுதான் நாம கிரியேட் பண்ண ஓகே, இதுதான் நம்ம கிரியேட் பண்ண வீடியோ. ஓகே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க பார்த்து நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ கிரேட் டே.